இலங்கையின் சுகாதார சேவையில் தற்பொழுது 43,553 செவிலியர்கள் பணியாற்றி வருவதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கிறார். இது ஒட்டுமொத்த சுகாதார பணியாளர்களில் 30% என்ற போதிலும் சுகாதார சேவைக்கு தேவையான செவிலியர்களின் எண்ணிக்கை இதுவரை முழுமையடையவில்லை என அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். உலகளாவிய ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தரநிலைக்கு அமைய சிறந்த சுகாதார சேவையை வழங்குவதற்கு நாட்டுக்கு இன்னும் பெருமளவிலான செவிலியர்கள் தேவைப்படுவதாகவும் செவிலியர் சேவைக்கான ஆட்சேர்ப்பின் போது முறையான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். மாணவ செவிலியர் பயிற்சிக்காக 2918 பேரை இணைத்துக் கொள்ளும் நோக்கில் அலரி மாளிகையில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் நலிந்த ஜெயதிச இதனை குறிப்பிட்டிருக்கிறார். இன்று மாணவ செவிலியர் பயிற்சிக்காக இணைத்துக் கொள்ளப்பட்ட இந்த பிரிவினர் சேவையில் இணையும் போது நாட்டின் சுகாதார சேவையில் ஒரு பாரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கும் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்திருக்கிறார். ஈரானுக்கு எதிராக நடத்தப்படும் போருக்காக அமெரிக்கா நாளொன்றுக்கு $890 மில்லியன் செலவிடுவதாக வெளிநாட்டு ஊடக அறிக்கை தெரிவிக்கின்றன. வாஷிங்டனை தளமாக கொண்டு இயங்கும் மூலோபாய மற்றும் சர்வதேச ஆய்வுக்கான மையம் கடந்த வெள்ளிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் மேற்கோள் காட்டி இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன்படி தினசரி வான்வெளி நடவடிக்கைகளுக்காக $30 மில்லியன், கடற்படை நடவடிக்கைகளுக்காக $15 மில்லியன், தரைவழி நடவடிக்கைகளுக்காக $1.5 மில்லியன் செலவிடப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யுத்தம் ஆரம்பமான முதல் 6 நாட்களில் மட்டும் $11.3 பில்லியன் அதிகமான தொகை செலவிடப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. இதன் மூலம் ஆபரேஷன் எபிக் பியூரி எனப்படும் பெயரிடப்பட்டுள்ள இந்த நடவடிக்கை அமெரிக்கா இதுவரை மேற்கொண்ட இராணுவ நடவடிக்கைகளிலேயே அதிக செலவுமிக்க ஒன்றாக மாறியிருப்பது சிறப்பு அம்சமாகும். குறித்த அறிக்கையின்படி பிப்ரவரி 28 ஆரம்பமான தாக்குதல்களின் முதல் 100 மணி நேரத்திற்கு மட்டும் $3.7 பில்லியன் செலவாகியுள்ளன. முதல் வாரத்தில் மட்டும் அமெரிக்க வரி வருவாயில் இருந்து $11 பில்லியன் அதிகமான தொகை செலவிடப்பட்டுள்ளதாக பென்டகன் காங்கிரசிற்கு அறிவித்திருக்கிறது. முன்னதாக 2025 ஆண்டு ஜூன் மாதம் ஈரானில் அணுசக்தி நிலையங்கள் இலக்கு வைத்து நடத்தப்பட்ட ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் நடவடிக்கைக்கு $2.26 பில்லியன் செலவிடப்பட்டது. அந்த நடவடிக்கை 2.5 மணி நேரம் மட்டுமே நீடித்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான போர் மோதல்கள் காரணமாக ஈரானில் தற்பொழுது 3.2 மில்லியன் மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் அகதிகள் முகமையகம் தெரிவிக்கிறது. இடம்பெயர்ந்தவர்களில் பெரும்பான்மையானவர்கள் தலைநகர் தெஹ்ரான் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் வசிப்பவர்கள் என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தொடர்ந்தும் நிலவும் மோதல் சூழல் காரணமாக இடம்பெயர்ந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அவர்கள் எச்சரித்திருக்கின்றனர். அத்துடன் மோதல்கள் ஆரம்பமானது முதல் இதுவரையிலான காலப்பகுதியில் ஈரானை சேர்ந்த 25,000க்கும் அதிகமானோர் ஆப்கானிஸ்தானுக்கு தப்பிச் சென்றுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது.